வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். போன பதிவில் சூரியன் அப்படின்னா தந்தை அப்படிங்கிற காரகத்துவத்தை பார்த்தோம். சந்திரனா தாய்ங்கிற காரகத்துவத்தை பார்த்தோம். செவ்வாய்னா சகோதரிங்கிற காரகத்துவத்தை பார்த்தோம். அப்போ தகப்பனை பற்றியோ இல்லை தாயை பற்றியோ சகோதரியை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரகத்துவம் மட்டுமே பயன்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதற்கு சூரியனா தகப்பன் ஸ்தானங்கிற 9ஆம் இடத்தை எடுக்க வேண்டும். எங்கிருந்து? லக்கணத்தை தொட்டு 9ஆம் இடம். அப்போ தகப்பன் ஸ்தானத்துடைய அதிபதி காரகிரகம் சூரியன். இந்த மூன்றை ஒப்பிட்டு பார்த்து தான் பலன்களை எடுக்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ நீங்கள் இதில் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ தனுசு லக்னம்னா சூரியன் 9ஆம் இடம் வேண்டாம், தனுசு லக்னம் வேண்டாம். இப்போ நீ கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னத்திலிருந்து 9ஆம் இடம். தந்தைக்குண்டான ஆதிபத்தியம்ங்கிறது 9ஆம் இடம். ஆதிபத்தியம்னாலும் ஸ்தானம்னாலும் இரண்டுமே ஒன்று தான். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தை தொட்டு 9 கட்டத்தை என்னங்கன்னா தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா இங்கேருந்து எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. துலாம் ராசி தான் 9ஆம் இடமாக வரும். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி அந்த துலா ராசிக்குண்டான கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்போ தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா துலாம் வரும். இதே தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கணும் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 9ஆம் இடம் கன்னியாக வரும். இதே தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா 9ஆம் இடம் சிம்மமாக வரும். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னத்தை தொட்டுக்கணும். அந்த லக்னத்தை தொட்டு 9 இடத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய ஸ்தானம். அதே போல் தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ தாய்க்கு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கு தான் எடுத்துட்டிங்கன்னா கும்ப லக்னத்துக்கு இருக்க 4ஆம் இடம் தான் தாய் ஸ்தானம், மாதுர் ஸ்தானம். கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் பிதுர்ஸ்தானம். ரெண்டுமே ஒரே கிரகம் தானே வரும். ரிஷபத்திற்கும் அதிபதி சுக்கிரன், துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன். இருந்தாலும் அந்த இடத்துல எந்த சுபகிரகம் உட்காந்துருக்குதா, பாவகிரகம் உட்காந்துருக்குதா, அந்த இடத்தோட அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, சந்திரன் ஒப்பிட்டு பார்க்கணும். தாய்க்கு தகப்பனுக்கு அதே 9ஆம் இடம் சுக்கிரன் தான். அந்த இடத்த சுபகிரகம் பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா, சுபகிரகங்கள் இருக்குதா, பாவகிரகங்கள் இருக்குதா, எல்லாத்துக்கும் மேலே அந்த இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுபகிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரா, பாவகிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரா, அந்த இடத்துக்கு அந்த ஸ்தானத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கார கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை ஒப்பிட்டு பார்க்கணும். தாயினா சந்திரன் ஒப்பிட்டு பார்க்கணும், தகப்பனா சூரியனை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போது 9ஆம் பாவகம், 9ஆம் பாவக அதிபதி சூரியனை வச்சு தகப்பனையும், 4ஆம் பாவகம் 4ஆம் பாவக அதிபதி சந்திரனை வச்சு தாய் ஸ்தானத்தை பார்க்கணும். அதற்கடுத்து இதே கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்திற்கு சகோதரஸ்தானம். இளைய சகோதரன்னா 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். இளைய சகோதரனா இந்த இடத்தை தொட்டு 3ஆம் இடத்தை பார்க்கணும். மூத்த சகோதரனா இந்த இடத்தை தொட்டு 11ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த இடத்தை தொட்டு 11ஆம் இடத்தை பார்த்தா மூத்த சகோதரர். அதுக்கு மேலே மூத்த சகோதரர்னா இந்த 11ஆம் இடத்தை தொட்டு மீண்டும் 11 கட்டத்தை எண்ணணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்போ தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நான் தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை அதிபதி பார்க்கணும், சூரியனை பார்க்கணும்.
தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4ஆம் இடத்தை வைத்து பார்க்கணும். லக்னத்தை தொட்டு 4ஆம் இடம், 4ஆம் இட அதிபதி, அதுவும் இல்லாமல் சந்திரனை வச்சு பார்க்கணும். இளைய சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 3ஆம் இடத்தை பார்க்கணும். மூத்த சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை வச்சு பார்க்கணும். குழந்தை ஸ்தானமும் அதே இடம்தான், பூர்வ புண்ணிய ஸ்தானமும் அதே இடம்தான். குழந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அதே 5ஆம் இடம்தான். மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அல்லது கணவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எதிர்பாலினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அப்போ கலத்திரஸ்தானத்தை வச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். 8ஆம் இடத்தையும் சனியையும் 8ஆம் இடத்தை அதிபதியை வச்சு ஆயுள் தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தை அதிபதியும் சுக்கிரனை வச்சு வரக்கூடிய கணவன் மனைவி பற்றி கலத்திரஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்தை வச்சும் 5ஆம் இடத்தை அதிபதியை வச்சும் குரு வச்சும் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆயுள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், யோகமான குழந்தையான்னு தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தை அதிபதியும் வச்சு மாமா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறது, புதனையும் சேர்த்து பார்க்கணும். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரஸ்தானம், 11ஆம் இடம் மூத்த சகோதரஸ்தானம். நீங்கள் இளைய சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 3ஆம் இடம், 3ஆம் இடத்தை அதிபதி செவ்வாயை வச்சு இளைய சகோதரஸ்தானத்தை தெரிஞ்சுக்கலாம். மூத்த சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 11ஆம் இடம், 11ஆம் இடத்தை அதிபதி அதே செவ்வாய் காரகிரகத்தை வச்சு மூத்த சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதே தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 4ஆம் இடம், 4ஆம் இடத்தை அதிபதி சந்திரனையும் சேர்த்து காரகிரகமாக வச்சு தாயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை அதிபதி சூரியனை வச்சு தகப்பனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு கடக லக்னத்துக்கு எடுக்குவோம். அந்த கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன், சூரியன் சிம்மத்தோட அதிபதி, கன்னியோட அதிபதி புதன், துலாத்தோட அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய், தனுசோட அதிபதி குரு, மகரத்தோட அதிபதி சனி, கும்பத்தோட அதிபதி சனி, மீனத்தோட அதிபதி குரு, மேசத்தோட அதிபதி செவ்வாய், ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன், மிதுனத்தோட அதிபதி புதன். இதுதான் லக்னம்னு வச்சுக்கோமே. இந்த லக்னத்திற்கு தகப்பனை பற்றி தெரிஞ்சிங்கன்னா 9ஆம் இடத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ 9ஆம் இடம் தான் தந்தை ஸ்தானம், தந்தை. அப்போ தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன கிரகத்தை பார்க்கணும்? ஃபஸ்ட்டு தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடத்தை யார்? குரு. கார கிரகம் இது சூரியன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 9ஆம் இடத்துல எந்த விதமான பாவ கிரகங்களும் இல்லை. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமாக இருக்கிறனால வளர்பிறை சந்திரன் இருக்குன்னா சுபகிரகமாக எடுத்துங்க, குரு இருந்தாருன்னா சுபகிரகமாக எடுத்துங்க. இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த 9ஆம் இடம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 9ஆம் இடத்து அதிபதி குரு. அந்த குருவை பொறுத்தவரை பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோட 8 டிகிரிக்குள்ள சேரக்கூடாது. 9ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் சுபகிரகங்களோட சேரலாம். சுபகிரகங்கள்லாம் யார்? குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன். அப்போ குரு விட்டுருவோம். அவர் புதனோட சேரலாம், சுக்கிரனோட சேரலாம், தவறு கிடையாது. வளர்பிறை சந்திரனோட சேரலாம், தவறு கிடையாது. இதெல்லாம் அந்த 9ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட இணைவில் இருக்கிறார், அல்லது ராகுங்கிற ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார், கேதுங்கிற கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறான்னு இணைவை பொறுத்து கிடைக்கக்கூடிய யோகம் தகப்பனுக்கு கிடைக்காது, தடைவிடும். அப்போ ஒரு குழந்தை ஜாதத்தில் 9ஆம் இடம், 9ஆம் இடத்து அதிபதி, அந்த 9ஆம் இடத்து அதிபதியில் கார கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வச்சு தகப்பனை பார்க்கணும். சரி, தாயினா எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் யார்? 1, 2, 3, 4. 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனை பார்க்கணும். அப்போ 4ஆம் பாவத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்குது, ரொம்ப நல்லது. கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் அமரக்கூடாது, இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருக்கு அப்படின்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதியாச்சும் வலுவாக இருக்கணும்.
சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனோட இணைவு, வளர்பிறை சந்திரனோட பார்வை இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. 4ஆம் இடத்ததிபதி வலுவாக இருக்குது. 4ஆம் இடம் வலுவாக இருக்குன்னா தாய் நல்லா இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எல்லாமே சிறப்பாக இருந்து சந்திரன் கெட்டுட்டார். கிடைக்க வேண்டிய யோகம் தாயாருக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. சந்திரன் நீச்சமாக இருக்கிறாரு. சந்திரன் ராகு கேதுவோட கிரகண தோஷத்தில் இருக்கிறார் அப்படின்னா தாய் ஸ்தானங்கிறது கிடைக்கக்கூடிய முழுமையான யோகத்தை அனுபவிக்கவில்லை. அப்போ 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். 4ஆம் இடம் எங்கிருந்து? லக்கணத்தை தொட்டு 4ஆம் இடம், லக்கணத்தை தொட்டு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சந்திரனை வச்சு தாயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சகோதரர் இப்போ 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரர். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்க வச்சோம். அங்கே கடகத்திலிருந்து 3ஆம் இடம் இளைய சகோதரர். கடகத்திலிருந்து 1, 2, 3 அந்த 3ஆம் இடத்ததிபதி புதன். இது இல்லாமல் காரகிரகம் செவ்வாய். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இளைய சகோதரரை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நேர் இளையவர் அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணும். லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் புதன். அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார், சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு அல்லது தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா இளைய சகோதரஸ்தானம் நல்லா இருக்குது. அந்த இளைய சகோதரஸ்தானத்துக்கு உண்டான இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்திருக்குது. சனி அமர்ந்திருக்கிறார், கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ராகு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஸ்தானம் கெட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். 3ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை பார்க்கணும். இந்த 3ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு 30% பலன்கள்னு வச்சுங்களேன். 33% வச்சுக்க 99 வரும். அப்போ 3ஆம் இடம் 3ஆம் இடத்ததிபதி செவ்வாய் வச்சு இளைய சகோதரஸ்தானத்தை பார்க்கலாம். 11ஆம் இடத்தை வச்சு 11ஆம் இடத்தை அதிபதி வச்சு இப்போ 11ஆம் இடம் எது வரும்? சுக்கிரன் வருவார். இப்போ சுக்கிரன் தாய் ஸ்தானமாக வந்திருக்குது. ரைட்டு, தாய் ஸ்தானங்கிறது 4ஆம் இடம். 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் கூட. அப்போ அது சகோதரஸ்தானம். சகோதரர் அப்படின்னா மூத்த சகோதரர், மூத்த சகோதரர், மூத்தவர். இது இளைய சகோதரர், இளையவர், இளைய சகோதரஸ்தானம். அப்போ இளைய சகோதரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி 3ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். எங்கள் தாய்க்கு அதான் அதிபதி வருது. அதிபதி எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அந்த பாவகத்திற்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார்? 6, 8, 12 மறையாமல் இருக்கிறாரா? அந்த பாவகத்தில் எந்த விதமான பாவ கிரகங்களும் தொடர்பு கொள்ளாமல் இருக்குதா? சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்குதா? சுக்கிரன் எப்படி இருக்கிறார்? அந்த வீடு எப்படி இருக்குது? அந்த ஸ்தானம் எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் மேலே அந்த 11ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ 11ஆம் இடத்ததிபதி மூத்த சகோதரஸ்தானம், அதற்கு அதிபதி சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயை பார்த்துக்கணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா மூத்த சகோதரஸ்தானங்கிறது 11ஆம் இடம். அதற்கடுத்து என்ன? குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம். அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த செவ்வாயை வச்சு குழந்தையை தெரிஞ்சுக்கலாம். இப்போ குழந்தையை தெரிஞ்சுக்கிறது செவ்வாயை வச்சு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த அதிபதி. இதற்கான கார கிரகம் குரு. நீங்கள் குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா குருவை போய் பார்க்கணும். குரு இப்படி இருக்கிறா? சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்குதா? வக்ரமாகாமல் இருக்குதா? குரு அந்த ஸ்தானத்திற்கு 6, 8, 12 மறையாமல் இருக்கிறாரா? அந்த ஸ்தானத்தின் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு பாவத் விதிப்படி மறையாமல் இருக்குதா? இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த ஸ்தானத்தில் எந்த பாவகிரகங்களும் தொடர்பில் இல்லை, சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்குன்னா குழந்தை சீக்கிரம் கிடச்சிடும். இப்போ பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி உட்காந்துருக்காரு, குழந்தை கிடைக்காமலாம் இல்லை. இல்லை ராகு உட்காந்துருக்கிறார், குழந்தை கிடைக்கும், சற்று தாமதமாக கிடைக்கும், இல்லை பெண் குழந்தைகள் கிடைக்கும், ஆண் வாரிசு கிடைக்கிறது தள்ளி போகலாம். அப்போது 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி குருங்கிற காரகிரகத்தை வச்சு குழந்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தை விட்டுருங்க. மாமாஸ்தானம் அதே 5ஆம் இடம் தான். அதே 5ஆம் இடம் அதே செவ்வாய் தான் பார்க்கணும். ஆனால் காரகிரகம் புதனை பார்க்கணும். இப்போ பாருங்கள், 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இங்கிருந்து தன்னோட 9ஆம் பார்வையினராக பார்க்குறார். இப்போ என்னாச்சு? இந்த ஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இருந்தால் குழந்தை நல்லபடியாக கிடச்சிடும். ஆனால் இப்போ குழந்தை நல்லபடியாக கிடச்சிச்சு. ஆனால் மாமாவை பார்க்கும் பொழுது புதனை பார்க்கணும். இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருக்குது,
புதனை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயோட தொடர்பு இருக்குது, ராகுங்கிற கிரகத்தோட இருக்குது, நீச்சத்தில் இருக்குது அப்படின்னா அந்த புதனை பொறுத்த வரைக்கும் கெட்டு போயிருக்கிறனால மாமா கஷ்டப்படலாம். ஏன்னா புதன் நீச்சமாகும் போது அவர் கூடவே குரு இருக்கிறனால மாமாவுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படாது. ஆனால் மாமா கஷ்டப்படுவார். எந்த ஒரு விஷயத்தையும் ஆளை யோசித்து தீர்க்கமான முடிவெடுக்காமல் இந்த கட்டத்தை மட்டும் அல்லாமல் நவாம்ச கட்டத்தை வச்சு பார்க்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. புதனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னதான் கெட்டு போயிருந்தாலும் அம்சத்தில் ஓரளவுக்கு உச்சமாக இருக்கிறார், சுபகிரகத்தோட இணைவில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக மாமா நல்லா இருப்பார். ஆனால் போராட்டத்தை சந்தித்து வாழ்க்கையில் மீண்டு வருவார்னு அர்த்தம். புதன் கெட்டுருச்சு, புதன் வக்ரமாயிருச்சு, அஸ்தமனம் அடைஞ்சிருச்சு, கொடூரப்பாவையாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்ந்து இருக்குது, நீச்சமாக இருக்குது அப்படின்னா மாமா இறந்துருவார்னு சொல்லக்கூடாது, இருக்க மாட்டார்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது மகா நுணுக்கமான நுட்பமான சாஸ்திரமாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு பலன்களை சொல்லிடக்கூடாது. நவாம்சத்தை பார்க்கணும், வர்க்க சக்கரத்தை பார்க்கணும், புதனுக்கு உண்டான அந்த சட்பலத்தை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் பலன்கள் எடுக்கணும். அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது 5ஆம் இடம் தான். அது எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா அந்த 5ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் எல்லாத்துக்கும் மேலே சூரியன் ஒரு கிரகத்தை வச்சு பூர்வ புண்ணிய சொத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காலபுருஷ ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய சிம்ம வீடு தான் பூர்வ புண்ணியஸ்தானம். தகப்பன்னா எத்தனாம் இடம்? 9ஆம் இடம்னு பார்த்தாச்சு. இந்த 9லேருந்து 9 கட்டத்தை எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. தகப்பனுடைய தகப்பன், பாட்டனார், முப்பாட்டன், இது எல்லாமே தகப்பனுடைய தகப்பன் ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த இடம் வந்ததுனால தான் இதுதான் பூர்வீக ஸ்தானமும் கூட, பூர்வீகம். இதுதான் மாமா ஸ்தானமும் கூட. அப்போ மாமா ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் இதெல்லாம் ஒன்றா இருந்தாலும் நீங்கள் குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 5ஆம் இடத்தை அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் குரு வச்சு தெரிஞ்சுக்கணும். அதே மாமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் காரகிரகமாக இருக்கக்கூடிய புதனை வச்சு சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா மாமா நல்லா இருக்கிறார். அசபு கிரகத்தோடு சேர்ந்துருக்கா மாமா போராட்டத்தை சந்திக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை அதிபதி காரகிரகமாக இருக்கக்கூடிய சனியை மட்டுமல்ல சூரியனையும் சேர்த்து பார்க்கணும். பூர்வ புண்ணிய சொத்துக்கு கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது சனியை வச்சு பார்க்கணும். அதற்கடுத்து களத்திரஸ்தானம், 7ஆம் இடம் தான் களத்திரஸ்தானம். களம்னா என்னது? எதிர்பாலினம். களத்திரஸ்தானம், அந்த களத்திரஸ்தானங்கிறது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் 1 2 3 4 5 6 7 மனைவி, கணவர், கூட்டாளி, நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர் எல்லாமே அந்த ஸ்தானமாக இருந்தாலும் கூட இந்த 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி களத்திரஸ்தானம். அந்த இடத்தின் அதிபதி சனி. சனி வரலாமா அப்படிலாம் கிடையாது, அதிபதி யாராலும் வரலாம். அப்போ 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி சனி, களத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காரக கிரகம். இவரை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஒல்லியாக இருப்பாங்களா, குண்டாக இருப்பாங்களா, என்ன குணத்தோடு பிறந்திருப்பாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்களா, என்ன படிச்சிருப்பாங்க, அழகாக இருப்பாங்களா, உயரமாக இருப்பாங்களா, இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்களோட குணாதிசயம், அவங்களோட நிறம், தோற்றம், படிப்பு, கல்வி, எதிர்காலம், வாழ்க்கை அத்தனை விஷயத்தையும் 7ஆம் இடம், 7ஆம் இடத்தின் அதிபதி காரகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருக்குன்னா அதிகாரமிக்க மனைவியாக இருப்பாங்க. சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்துருக்க இளம் கன்னிப்பெண் மனைவியாக இருப்பாங்க. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மை இருக்கக்கூடிய மனைவி பெண்ணாக இருப்பாங்க. ஆண்களை போல பாடுபட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அப்படின்னா பார்க்குறதுக்கு தோற்றம் ஆண் மாதிரி இருப்பாங்களான்னு அப்படி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மையோடு குடும்பத்தில் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தானே முன்னாடி நின்று முடிவெடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த பெண்ணிட்டு இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து ஆண்கள் சரி இருக்க மாட்டாங்க, பெண்களே இந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சுக்கிரன் செவ்வாயோட இருக்கும்போது போல்டாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு இறங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரம் நோக்கி அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு போவாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது ஆண் தன்மை இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதாவது ஆண்களை போல பாடப்படக்கூடிய தன்மை, திறமை, ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். அதற்கடுத்து சுக்கிரன் புதனோட சேர்ந்திருக்கு. புத்திசாலித்தனமான எதையும் நுட்பமாக ஆராய்ஞ்சு
ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுக்கும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை ஆராய்ச்சி பண்ணி எதையும் நுட்பமாக யோசித்து செய்யக்கூடிய மனைவியாக வருவாங்க. அதற்கடுத்து சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்கு. நல்ல மனைவி, குணம் இருக்கக்கூடிய மனைவி, எதையும் நிதானமாக கணவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. இதே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கிறார், எந்த சுபகிரகத்துடைய தொடர்பும் இல்லை. இதே சுக்கிரனில் ஒரு தனி கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தியாக மாறிடும். ஏன்னா ஒரு கிரகம், ஒரு காரக கிரகம் அந்த காரகஸ்தானமாக இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தால் காரகோ பாவனாஸ்திங்கிற பேரில் அந்த பாவகம் கெடும். அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தனியாக இருக்கிறார், இந்த தப்பு 7ஆம் இடத்துல. சுக்கிரன் தனியாக வேறு எங்கேயாச்சும் இருக்கிறார், சுக்கிரனை எந்த சுபகிரகமும் பார்க்கலை, சுக்கிரன் தனியாக இருக்கிறார். தனியாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருப்பார் இல்லையா? இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா செவ்வாயோட வீடு. அப்போ அந்த வீட்டையும் கால்குலேஷன் எடுத்துக்கணும். இல்லை ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார், அதை நம்ம கிரகமாக கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா பலன்கள் ஈஸியாக இருக்கும். சுக்கிரனை பொறுத்தவரை சூரியன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார், அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரமிக்க கட்டளையாகக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. சந்திரன் நட்சத்திரம் இருக்கிறார், இளம் கன்னிப்பெண் மனைவியாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்க வரக்கூடிய மனைவி. செவ்வாயோடு இருக்கிறார், ஆண் தன்மை இருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. புதனோடு இருக்கிறார், புத்திசாலித்தனமான மனைவியாக இருப்பாங்க. குருவோடு இருக்கிறார், நல்ல குணம் இருக்கக்கூடிய மனைவியாக வருவாங்க. அதுக்கடுத்து அந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த ஒரு விஷயத்தையும் முன்பிடிவாதத்தோடு சரி தப்புங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி வெளிப்படைத்தன்மையோடு சொல்லக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அந்த சனியோட கிரகம் சுக்கிரனே சேர்ந்து இருக்கிறார், வரக்கூடிய மனைவி குள்ளமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், தோற்றம் அப்படியே மாறுபடும். அப்போது ஒவ்வொரு கிரகத்தையும் இணைவு சேர்க்கையை வச்சு மனைவியோட குணமும் தோற்றமும் வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். மனைவியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தானே யோசித்து முடிவெடுத்து செய்வாங்க. யாருடைய வார்த்தைகளும் கேட்பாங்க, செவி செய்ப்பாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ண மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ யோசித்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுப்பாங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்க்கை தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலருக்கு மனைவியை பொறுத்த வரைக்கும் மாற்று இனம், மாற்று மதத்திலேருந்து வருவாங்க. ராகுங்கிறது இஸ்லாமியர்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறனால முஸ்லீம் பெண்களை ஒருத்தங்க கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் ராகுவோட இணைவு அவங்க ஜாதகத்தில் பார்க்கலாம். இது சுக்கிரன் கேது இணைஞ்சிருந்தால் இதே மாதிரி ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நபர்களாக மனைவி இருப்பாங்க. அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சுக்கிரனை வச்சு மனைவி, வரக்கூடிய கணவர், இவங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ எப்படி பெண்களுக்கு சொல்லணும் அதே தான் ஆண்களுக்குமே. ஒரு சிலர் செவ்வாய் வச்சு பார்ப்பாங்க, செவ்வாய் வச்சு பார்க்கலாம். ஆனால் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை எடுத்தீங்கன்னாவே அது களத்திர ஸ்தானமாக இருக்கிறனால உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கடுத்தபடியாக 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஒரு ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், மாங்கல்ய பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயுள் ஸ்தானங்கிறது 8ஆம் இடம். அப்போ கடகலக்கணத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடத்து அதிபதி சனி. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி சனி. இப்போ 8ஆம் இடம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதே துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி சுக்கிரனாக வருவார், விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் இடத்ததிபதி புதனாக வருவார், சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்ததிபதி குருவாக வருவார். அங்கே வரும் பொழுது ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி, அந்த 8ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடம், இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு மனிதனுடைய ஆயுள் மாங்கல்ய பலம் எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா தகப்பன் ஸ்தானத்தை பார்த்தாச்சு, தாய் ஸ்தானத்தை பார்த்தாச்சு, இளைய சகோதரர் மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்த்தாச்சு, குழந்தை ஸ்தானத்தை பார்த்தாச்சு, மாமா ஸ்தானத்தை பார்த்தாச்சு, களத்திர ஸ்தானத்தை பார்த்தாச்சு. இப்போ வரக்கூடிய மனைவியுடைய தாய் எப்படி இருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார், ஒரு பெண்ணுக்கு மாமனார் எப்படி இருப்பாங்க, மாமியார் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 7ஆம் இடத்தை தொட்டு 4 இடத்தை என்னன்னீங்கன்னா இந்த கணவனுடைய தாயார் அல்லது மனைவியோட தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எங்கிருந்து அப்படின்னா அந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். அந்த இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா மாமியாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாமனாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். மாமனாரை பற்றி பார்க்கறதுக்கு இந்த இடத்திற்கு, அதாவது மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்தை பற்றி பார்க்கணும். மனைவியோட தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னா மனைவிக்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், கணவனுக்கு 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இந்த இடத்த லக்னமாக பாவிச்சுட்டு அங்கிருந்து எடுக்கணும். வரக்கூடிய கணவனுக்கு அல்லது மனைவிக்கு இளைய சகோதரர் நாத்தனார் இருப்பாங்களா, இல்லை கொழுந்தனார் இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்தை தொட்டு 3ஆம் இடத்தை பார்க்கணும். மனைவியாக இருந்தால், கணவனாக இருந்தால் இந்த இடத்தை தொட்டு 3ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ மூத்த சகோதரர் இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்தானத்தை தொட்டு 11ஆம் இடத்தை பார்க்கணும்.
இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கத்தை பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் தான் ஒழுக்கஸ்தானம். கற்பு ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். ஆண்களுக்கு கற்பை பார்க்கறதுனால இந்த இடத்த தொட்டு 4ஆம் இடத்தை பார்க்கணும், சுக்கிரனை சேர்த்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த இடத்த தொட்டு 4ஆம் இடத்தை மனைவிக்கு 4ஆம் இடம் ஒழுக்கஸ்தானம். அப்போ எல்லா பலன்களும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆதிபத்தியம், அதாவது ஸ்தானம், அந்த ஸ்தானத்துடைய அதிபதி, கார கிரகம், இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் 100% துல்லியமான பலன்கள் எடுத்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போ கடகலக்கணத்திற்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானம்னு போட்டிருக்கிறோம். அது 4ஆம் இடம். தகப்பன் ஸ்தானம் 9ஆம் இடம். குழந்தை ஸ்தானம், மாமா ஸ்தானம், பூர்வபுணி ஸ்தானம் 5ஆம் இடம். மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம் 7ஆம் இடம். ஆயுஸ்தானம் 8ஆம் இடம். இளைய சகோதரஸ்தானம் 3ஆம் இடம். மூத்த சகோதரஸ்தானம் 11ஆம் இடம். அப்போ ஜோதிடத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்தானம், வீடு, ஆதிபத்தியம் எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒரு ஸ்தானம், ஸ்தானத்துடைய அதிபதி, காரகிரகம், இந்த மூன்றையும் ஒப்பிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா பலன்களும் எடுக்க போகிறோம். தலா 33 மார்க் 33 மார்க் கொடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஸ்தானம் நல்லா இருக்குது, 33 மார்க் கொடுத்துருங்க. ஸ்தானத்தோட அதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறார், 33 மார்க் கொடுத்துருங்க. ஒரு மனிதனுக்கு அந்த காரகிரகம் சூப்பராக இருக்குது, அதுக்கு 33 மார்க் கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும் பொழுது 99 மார்க் வரும். அப்போ 100% பலன்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். நீங்கள் தொழிலை பார்த்தாலும் சரி, வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, எல்லா பாவகத்திற்குமே ஒரு காரகிரகம் இருக்கும், அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டோட அதிபதி இருப்பார். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா ஆதிபத்தியம்னா என்னங்கிற விஷயத்த பார்த்துடலாங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1 லட்சக்கணக்கான மனிதர்கள் பார்த்துட்ருக்கேன், இந்த காணொலியை பாருங்கள். பார்ட் 2 இந்த காணொலியை பாருங்கள். பார்ட் 3 இந்த காணொலியை பாருங்கள். பார்ட் 4 இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.